சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் அப்பா என்று ஒரு பொருளினால் உனக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்தை என்னவென்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த நபர் உனக்கு கொண்டு வருகின்ற இந்த பொருளை எக்காரணம் கொண்டும் நீ பெற்றுவிடக்கூடாது. ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தை விளைவித்துவிடும், உன்னுடைய எதிர்காலத்தையே நிர்மூலமாக மாற்றிவிடும் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் அப்பா உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கின்ற இந்த நேரம், உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எப்பொழுதும் என் குழந்தை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது உனக்கு எந்த அளவிற்கு சரியான புரிதல் கொண்டிருக்கின்றதோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளும் உனக்கு நிலையானதாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி இனி எதற்கும் நீ கலங்கிவிட வேண்டாம். உனக்கு நடந்திட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இனி எந்த நேரத்திலும் உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்க வேண்டுமானால் அதற்கு மாறாக உனக்கு மேலும் மேலும் பெரும் துயரத்தை விளைவிக்கவும் மேலும் உனக்கு பெரும் கஷ்டத்தை கொடுக்கவும் இங்கு பலரும் துணிந்து விட்டார்கள். இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதில் உன்னுடைய கவனம் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருப்பது எந்த அளவில் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை எல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, சர்வ நிச்சயமாக நீ எதை வேண்டி நின்றாலும் அதை அந்த இடத்தில் இந்த சாயப்பா உனக்கென கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த தருணங்கள் இனி எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிலைக்க வேண்டும் என்று தான் அப்பா ஆசைப்படுகின்றேன். தேவையில்லாத எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு காயத்தை தந்துவிடக்கூடாது என்ற சூழ்நிலையிலும் உனக்கு வேதனைகளை தந்துவிடக்கூடாது என்று சொல்லி உன் அப்பா நான் ஒவ்வொரு நாளும் உனக்கான ஒவ்வொரு முயற்சிகளையும் சரியாக தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ எதையும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் தொலைத்து விடக்கூடாது. சாயப்பாவிற்கு தெரியும் என் குழந்தையின் வாழ்க்கையில் எப்பொழுது இதை நடத்த வேண்டும் என்று. என் குழந்தையின் வாழ்க்கையில் எப்பொழுது எதை நடத்தினால் அது என் குழந்தைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று இந்த அப்பாவுக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அதனால் என் குழந்தை இனியாவது இந்த சூழ்நிலை மாற்றங்களை தெரிந்து கொள். அப்பா எதற்காக உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த அப்பா உன் முன் நின்று உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ எப்பொழுதும் கட்டுப்பட்டு நடந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு எதிர்வரக்கூடிய அத்தனை இன்னல்களிலும் இருந்தும் நிச்சயமாக உன்னை காப்பாற்றிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எவ்வளவோ துன்பங்களை தாண்டி நீ வருகின்ற இந்த நொடிகளில் உனக்கு மேலும் மேலும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று எண்ணி நீ கலங்குகின்ற இந்த தருணத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் மேலும் உனக்கு பேரதிர்ச்சியை கொடுக்கத்தான் செய்யும் அல்லவா? சாயப்பா உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களை அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசய மாற்றங்கள் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு சில மனிதர்களினுடைய உண்மையான எண்ணங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை உனக்கு ஏற்பட்டுவிடும். உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தருவதையெல்லாம் நீ உணர்கின்ற பொழுது எதனால் நமக்கு இப்படி நடந்தது, யாரால் நடந்தது என்று எண்ணி நீ வேதனைப்படுவதை விட ஏது நடந்தது ஏன் நடந்தது என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை நீ உணர வேண்டும். சற்றென்று ஒரு நொடியில் எதுவும் மாறிவிடாது. ஆனால் சில மனிதர்கள் நினைத்தால் அவர்களினுடைய தீய எண்ணங்களினால் எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக மாற்றி விடுவார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நொடியில் மாற்றி விடுவார்கள் என்பதுதான் உண்மை. அதுபோல எல்லாம் மாற்ற முடியாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லாம் இனி எப்பொழுதும் உன்னை என்னவாக மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உனக்கு எல்லா மாற்றங்களிலும் இருந்து மிகப்பெரிய அற்புதத்தை தருகின்ற பொழுது ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற பொழுது இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பேராபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வந்திருக்கின்றேன். எப்பொழுதும் என் குழந்தையின் வாழ்க்கையின் சந்தோஷத்தை காண வேண்டி விரும்புகின்ற இந்த சாயப்பா இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த நொடி உனக்கு வருகின்ற இந்த ஆபத்தை உணர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? நான் இதிலிருந்து தவற நினைக்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயத்திலிருந்து ஒரு நொடி கூட நான் விலக விரும்பவில்லை. இனிமேல் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை எல்லாவற்றிற்கும் உனக்கான கவனத்தை நீ முழுமையாக செலுத்தி உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ சரியாக உணர்த்தி கொண்டு வந்துவிட்டால் அது போதும். இனி எப்பொழுதும் போல உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய்.
உனக்கு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்திவிட்டால், உன்னை சுற்றி வருகின்ற இந்த ஆபத்தை என்னவென்று உனக்கு உணர்த்திவிட்டால், இவர் யார், என்ன பொருளை கொண்டு வந்து தரப்போகிறார் என்பதனை உனக்கு நான் தெளிவுபடுத்திவிட்டால், நிச்சயமாக இந்த ஆபத்திலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் இந்த விஷயம் உன்னை தேடி வரக்கூடாது. மீண்டும் மீண்டும் இந்த விஷயம், இந்த கஷ்டம் உன் வாழ்க்கையில் வரவே கூடாது. உன்னை தேடி வருவது எல்லாம் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய விஷயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாவற்றிலும் உனக்கு நான் நடத்தக்கூடிய மாற்றங்களை, உனக்கு நான் தரக்கூடிய உண்மைகளையும் என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொண்டால் அது போதும். இவையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து உனக்கு பல ஆபத்தை விளைவிக்கும் பொழுது நீ தப்பித்து கொண்டாய். ஆனால் இதை பிறகு எந்த ஒரு துன்பமும் உன்னை தீண்டி விடாது. ஏனென்றால் வருகின்ற பிரச்சனைக்கு தெரியும், இவர்களிடம் சென்றால் அது நாம் நினைத்தது போல நடக்காது, இவர்களிடத்தில் சென்றால் நாம் எதிர்பார்த்தது போல எதுவும் நடந்து விடாது என்று அதற்கு தெரியும் அல்லவா? அதனால் என் குழந்தை, எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நீ ஆசைப்பட்டதும் நீ விரும்பியதும் என்னவாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொண்டால் அது போதும். எல்லா மாற்றங்களும் நீ எப்பொழுதும் கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளுக்கு எப்பொழுதும் நீ நிறைவாக இருந்துவிட்டால் அது போதும். நல்லது நடக்க வேண்டிய கால நேரம் உனக்கு கைகூடி வருகின்ற பொழுது இது போன்ற தீமைகள் உன் வாழ்க்கை அழிக்க துடிக்கிறது. சற்றென்று நான் யார் என்று சொல்லிவிடுகின்றேன், எதை கொண்டு வருகிறார் என்றும் சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, பொதுவாகவே ஒருவர் கொடுக்கின்ற பொருள் என்னவென்று பாராமல் நம் இல்லத்திற்குள் வாங்கி வைத்து விடக்கூடாது. ஏனென்றால் அதில் அவர்கள் நமக்கு தீமைகளையும் செய்ய துடித்து கொண்டிருக்கலாம், நமக்கு கஷ்டங்களையும் செய்ய நினைத்திருக்கலாம். நம்மை சுற்றி என்ன நடந்தாலும், இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி என்ன விஷயங்கள் வந்தாலும், இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து புரிந்து நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று நிலை நிறுத்தி நீ என்னாலும் உனக்கான பெருமகிழ்ச்சி, உனக்கான பேரதிசயத்தையும் நீ காணப்போகின்ற தருணம், இவர்கள் உன் இல்லத்திற்குள் நுழைந்த தருணம். ஒன்று சாயப்பா சொல்வது புரிகின்றதா? உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று நன்றாக தெரிந்த ஒருவர்தான் இது போன்ற விஷயங்களை செய்ய நினைக்கிறார். அதாவது எந்த வகையிலும் உனக்கு நல்லது நடந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு நன்மைகள் உன்னை தேடி வந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் அத்தனை தெளிவோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தெளிவான ஒரு விஷயத்தை இவர்கள் உணர நினைக்கும் பொழுது நீயும் தெளிவாக இருக்க வேண்டும் அல்லவா? நீயும் உன்னை சுற்றி என்ன வருகிறது என்பதனை சற்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து வந்து நமக்கு ஏற்படுத்துகின்ற காயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் உன் இல்லத்திற்கு வருகிறார் என்று வைத்துக்கொள். அவர் கைகளில் முடிவு செய்தால் தெய்வத்தின் சன்னதியில் இருந்து கொண்டு வந்த பொருள் என்று சொல்லி உன்னிடத்தில் கொடுக்கிறார் என்றால், என் குழந்தையை, தருகின்றவர் யார் என்பதனை பொறுத்துத்தான் அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, தருவது யார் என்று தெரியாமல் என் குழந்தை, ஒரு சிலரினுடைய மனது எப்பொழுதும் உன் வாழ்க்கை நடக்கின்ற நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்துவதாக இருக்கும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை மட்டுமே நடத்தக்கூடியதாக இருக்கும். இப்படி இது போன்ற விஷயங்கள் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை நடக்கும் பொழுது என் குழந்தை, அதையெல்லாம் நீ சரியாக என்னவென்று உணர வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றிலும் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்னாலும் உனக்காக வருகின்ற இந்த சாயப்பா சொல்வது என்னவென்று உனக்கு புரிகிறதல்லவா? நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று நடத்தக்கூடிய சில விஷயங்களை நீ சர்வ நிச்சயமாக முழுமையாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னை தொடர்கின்ற எல்லாம் இந்த வாழ்க்கையில் எதனால் உனக்கு தொடர்கிறது என்பது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். இவர்களின் எண்ணங்கள் தூய்மையாக இல்லாத பொழுது அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கின்ற பொருள் நல்ல பொருளாகவே இருந்தாலும் அதனால் உனக்கு கெடுதல் தான் நடக்குமே தவிர ஒரு பொழுதும் நல்லது நடக்காது. கோவிலிலிருந்து வருகின்ற பொருட்களை கொண்டு வந்து ஒருவர் கொடுக்கும்போது அவர்களின் மனநிலை எப்பேற்பட்ட மனநிலையாக இருக்க வேண்டும் தெரியுமா? அவர்களின் மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்கள் எப்பேற்பட்ட எண்ணங்களாக இருக்க வேண்டும் தெரியுமா? அதையெல்லாம் விடுத்து இவர்கள் இது போன்ற சிந்தனைகளோடு இருந்து கொண்டிருப்பார்களே, ஆனால் நிச்சயமாக நடப்பது எல்லாம் மிகுந்த மன கஷ்டத்தை கொடுப்பதாகத்தான் இருக்கும். நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மிகுந்த மனவேதனையை கொடுப்பதாகத்தான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி தேடி வருகின்ற இந்த நேரத்தில் வேண்டுமென்றே உனக்கு இன்னல்களை கொடுக்க நினைக்கின்றார்கள். எந்த பொருளை கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை நாம் மூஞ்சில் அடித்தாற்போல் திரும்ப கொடுக்க முடியாது என்று தான் நினைக்கின்றார்கள். சரி, அதனை நீ திரும்ப கொடுக்க வேண்டாம்.
ஆனால் அதை நீ பயன்படுத்தாமல் என் குழந்தை ஒருவேளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர், உன் மீது உண்மையாகவே அன்பு கொண்டவர், உன் மீது உண்மையாகவே அக்கறை கொண்டவர், எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு எப்பொழுது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க நினைப்பவர் என்றால் நீ எதையும் செய்யலாம். அதே நேரம் இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு எந்த வகையிலும் உதவாதவர்கள், எந்த வகையிலும் உனக்கு நன்மைகளை கொடுக்காதவர்கள் எனும் பொழுது அவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீ பெற்றுக்கொள்ள துணிந்து விடாதே. நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அதிசயங்களை நடத்த வேண்டும் என்று நினைப்பது உண்மையென்றால், உன்னை சூழ்ந்து வந்து வேண்டுமென்றே உன்னை காயப்படுத்த நினைக்கின்ற இவர்கள் எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் நீ சேர்த்து கொள்ளாதே. இவர்களை தவிர்த்து விடுவது உனக்கு நல்லது. இவர்கள் கொடுக்கின்ற பொருட்களை பயன்படுத்துவதும் உனக்கு மிகுந்த மன கஷ்டத்தை தான் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை சுற்றி இந்த சாயப்பா இருப்பதற்கு என்ன காரணம் என்று உனக்கு புரிகிறதா? இந்த அப்பா உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்வதற்கு என்ன காரணம் என்று உனக்கு புரிகின்றதா? எல்லா காரணங்களும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு மிகுந்த மன வலிமையை கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று நம்பு. எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.